எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாட்டு மாடு பசும்பாலில் செஞ்ச பன்னீர் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. கிரேவியும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடாயில் 1 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் லேசாக மிதமான தீயிலேயும் உருகி வரவும் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி போட்டு அரைச்சது. உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான் கூட போட்டு அரைச்சதுங்க. கருக விடாமல் எண்ணெயில் அப்படியேவும் கிண்டி விட்டுக்கரலாம். கருகட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ பன்னீரை சேர்த்து நம்ம அப்படியேவும் பெரட்டி எடுக்க போகிறோம். ஒரு பீஸாகவும் அப்படியே பெரட்டி விடுங்க. மொத்தமாக பெரட்டிங்கன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி நெய்யில் இந்த மசாலில் போட்டு பெரட்டி எடுத்து கிரேவி வைக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இதே போல் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டிலேயே செஞ்ச பன்னீர். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பாலில் கிடச்சதுங்க. நாட்டு மாடு பசும்பாலில் செஞ்சது. நம்ம எப்பயுமே கடையில் தான் பாக்கெட் பாலில் தான் வாங்கி செஞ்சுருப்போம். இந்த மாதிரி பால் கிடச்சுன்னா ஒரு டைம் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஃப்ரை பண்ண தனியாக எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் நம்ம கிரேவி வைக்க போகிறோம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், இது எல்லாமே கிராம்பு, அன்னாச்சி பூ சேர்த்து இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி 2 பூண்டு தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதையும் கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் அதை கூட சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயமும் சேர்த்து வைக்கலாம். இப்போது மசாலு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், தனி மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மட்டன் கிரேவி பொடி. நான் மட்டன் கிரேவி, வெஜ்ஜு கிரேவி இதுக்கெல்லாம் தனியாக ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறமா இப்போ தக்காளி, ஒரு தக்காளி பழம் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். பெரிய ஜார்னால் அரைக்கலைங்க, தண்ணி ஊற்றி அரைச்சுமே அதை அரைக்கலை, 1 2ஆக தான் அரைச்சி. சின்ன ஜாரானா நல்லா அரைஞ்சிருந்துருக்கும். அதையுமே நல்லா சேர்த்து வதக்கி மசாலா எல்லாமே எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி, ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இப்போ நான் செஞ்சுக்கிட்ருக்கேன். நல்லா ஊற்றி சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 பேர் தாங்க சாப்பிட முடியும் இந்த கிரேவி. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ போட்ட உப்பே அளவாக இருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா காயட்டும். அந்த மசால் வாசம் எல்லாமே போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கும்போது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அளவு நல்லா அந்தளவுக்கு இருக்கும். முந்திரி பருப்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல, தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த கிரேவி காஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றியாச்சுங்க. தேங்காய் ஊற்றி ஒரு 2 3 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா கொதிச்சாலே போதும். நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அளவாக இருந்துச்சு போட்டது. நல்லா பாருங்கள், கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்னஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. அருமையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.